இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரானும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த போர் காரணமாக பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் மிக முக்கிய கடல் வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தி நீரிணையை ஈரான் தன் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. உலகளாவிய கச்சா எண்ணெய் எரிவாயு வர்த்தகத்தில் 1/5 இந்த வழியேதான் நடக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் சர்வதேச அளவில் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் ஈரானுக்கு அமெரிக்கா பகிரங்க மிரட்டலை விடுத்தது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இன்னும் 48 மணி நேரத்திற்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முற்றிலும் திறக்க வேண்டும். இல்லையென்றால் ஈரானின் மொத்த மின் கட்டமைப்புகளையும் குண்டு வீசி தகர்த்து விடுவோம். ஈரானின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையமே எங்களின் முதல் இலக்காக இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த எச்சரிக்கை இந்திய நேரப்படி இன்று காலை 5:15 மணி அளவில் வந்துள்ளது. அதன்படி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:15 மணிக்குள் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காவிட்டால் அமெரிக்கா சொன்னதை செய்யும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ட்ரம்பின் இந்த பகிரங்க மிரட்டலுக்கு ஈரான் அசைந்து கொடுக்கவில்லை. மாறாக ஈரானும் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் இராணுவத்தின் காதம் அல் அன்பியா மையத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜோல்ஃபகாரி கூறியதாவது: எங்கள் நாட்டின் மின் நிலையங்கள் தாக்கப்பட்டால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு சொந்தமான அனைத்து எரிசக்தி நிலையங்கள், தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் மற்றும் மக்களின் அடிப்படை தேவையான கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகளை ஏவுகணைகள் மூலம் தரைமட்டமாக்குவோம் என இப்ராஹிம் சோல்ஃபகாரி தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் இரு நாடுகளும் பிடிவாதமாக இருப்பதால் வளைகுடா பகுதியில் எந்த நேரத்திலும் போர் தீவிரமாகும் சூழல் நிலவுகிறது. எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் என இரு நாடுகளும் மாறி மாறி எச்சரித்திருப்பது உலகளாவிய எரிபொருள் சந்தையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் நிலை உருவாகியுள்ளது.